ஃபஸ்ட் டைம் ஃபயர் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்கூட்டி, அதுவும் லோ பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த ஸ்கூட்டர் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஹீரோ ப்ளஸர் ப்ளஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்கூட்டரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒன்றா பார்த்துருவோமா? ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இல்லை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் முடிச்சுங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும். ஃபஸ்ட் எடுத்தோன்னா டிசைன் போயிடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் வந்து அதோட ப்ரைஸ் பார்த்துருவோம். நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் சொல்கிறேன், வீடியோட எண்டிங்கில் ஆன் ரோட் ப்ரைஸ் சொல்கிறேன். இந்த வண்டியோட ப்ரைஸ் எக்ஸ்ஷோரூம் பொறுத்தளவு நம்மளுக்கு ஒரு 75,000 இருந்து ஒரு 85,000 வந்துடும். ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் அது என்ட்ரி லெவல் ஸ்கூட்டர்னு எதுக்கு சொன்னேன் இப்போ புரிஞ்சு அவங்களுக்கு. கொடுக்குற ப்ரைஸுக்கு அதிகமான ஃபீச்சர்ஸ்டிக்காகவும் இருக்கும், பார்க்கவும் ஒரு ஃபுல்லி லோடான ஸ்கூட்டராகவும் இருக்கும். அட்வான்ஸ்டாக போயிருக்க மாட்டாங்க, பட் பார்க்குறக்கு ஒரு ப்ரீமியம் சைடு போயிருப்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் எடுத்தோன்னே டிசைன் பார்த்துருவோம். ஸோ நம்ம கொடுக்குற அந்த 75,000க்கு ஒருத்தான டிசைன் கேட்டிங்கன்னா நான் கன்ஃபார்மாக ஒருத்துன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரோம் ஃபினிஷிங் பண்ணி பார்க்க ரொம்ப ப்ரீமியம் சைடு தான் போயிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டி டிசைனோ இல்லை ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டரான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவலில் பட்ஜெட்டில் ஸ்கூட்டர் பார்க்குறாங்க, அதுவும் லேடிஸ் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கில் கொடுக்கணும், அதுவும் பட்ஜெட் கம்மியாக கொடுக்கணும்னு ரெடி பண்ண ஸ்கூட்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸர் ப்ளஸ்ஸு. ஸோ இது எதுக்கு காம்படிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஜூபிட்டர், அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா, அதுக்கப்புறம் நம்ம யமகாவில் பார்த்தீங்கன்னா ஃபேஷினோ இருக்குது, சுசுகியில் ஆசஸ் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காம்படிட்டாக தான் இது கொடுத்துருக்காங்க. பட் அதோட இது கம்பேர் பண்ணுறப்ப ப்ரைஸ் வைஸும் கம்மி, வெயிட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது இதோடைய பில்டு குவாலிட்டி வந்து ஓகே தான், பட் இதோடைய டிசைனிங் அண்டு ப்ரீமியம் லுக் தான் போயிருப்பாங்க. நம்ம மோர் தென் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷிங் பண்ணி அந்த 75,000 தாண்டி நம்ம கொடுத்து வாங்கின ஸ்கூட்டர் மாதிரி தான் இது இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு என்ட்ரி லெவல் பையருக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான ஸ்கூட்டராகவும் இருக்கும். இது எந்த ஆங்கிலேருந்து பார்த்தாலும் ஒரு லோ பட்ஜெட் ஸ்கூட்டர் மாதிரியே இருக்காது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாட் ஸ்போர்ட்டி டிசைன், உங்கள் வீட்டில் இருக்க உமன்ஸ் ஓட்டுறதுக்கு ஏற்றாப்புலே ஒரு ஸ்டைலிஷான அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அங்கங்கே க்ரோம் ஃபினிஷிங் பண்ணி பார்க்கவே ரொம்ப ஒரு ப்ரீமியம் சைடு கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் மேலே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷிங் வந்துடுது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம க்ரோம் ஃபினிஷிங் வந்துடுது. இந்த லோகோவும் க்ரோமில் கொடுத்துருக்காங்க, ஹீரோடைய லோகோவும் க்ரோம் ஃபினிஷிங் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டை பொறுத்தளவு நம்மளுக்கு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹேலஜன் தான். இதோட டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி வரும். இது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் மாடலு. ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னா ஹேலஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேலஜன் ஹெட்லாம் வந்துடுது, ஹேலஜன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பல்பு தான். ஹேலஜனுடைய லைட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது. லோ பீமில் ஹை பீம் போட்டால் மட்டும் நம்மளுக்கு லைட்டாக மேலே அடிக்கிற மாதிரி இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணால் மேபி சரியாயிரும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வண்டி நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும், அதனால சொல்கிறேன். ஸோ மித்தபடி வெளிச்சம்லாம் நல்லா தாங்க இருக்குது. லோ பீமில் நல்லாவே தெரியுது, ஹை பீம் போட்டால் மட்டும் கொஞ்சம் ரோட் விட்டு மேலே அடிக்கிற மாதிரி இருக்குது. அது எல்லா ஹேலஜன் லைட்லையுமே இருக்கிறதா. ஸோ இண்டிகேட்டர் ஆல்ரெடி சொன்ன தான் பல்ப் தான் ஹேலஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்தோம்னா டயர் ஹக்கர் கொடுத்துருக்காங்க மக்காடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டீலு, மீது எல்லாமே நம்மளுக்கு பிளாஸ்டிக். இது பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க, இது மெட்டல். ஓகேவா? ஸோ அதான் சொன்னேன், வண்டி ஒரு ப்ரீமியம் சைடு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அப்படியே சைடு ஆங்கிள் பார்த்தோம்னா ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. சீட்டு கீழே சின்னதாக ஒரு க்ரோம் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸர் ப்ளஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி இதே ஒரு க்ரோம் 3D பிரிண்ட் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பார்க்க இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக போயிருக்கும். பட் அதை மட்டும் ஸ்டிக்கர் பண்ணிட்டாங்க. மேபி இதோட டாப் எண்டில் க்ரோம் ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. தெரிஞ்ச வீடியோட சைடில் போட்டு விட்றேன். கீழே சைலன்சருக்கு மேலே ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ரொடெக்ஷன் தான். இது பார்த்தீங்கன்னா இதுவும் க்ரோம் மாதிரி தான் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க, க்ரோம் ஃபினிஷிங்கில். சைடு ஆங்கில் நான் என்ன பாசிட்டிவாக பார்க்குறேன்னா சைடு ஆங்கிலேருந்து பார்க்க லுக்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அந்த க்ரோம் ஃபினிஷிங் சீட்டு கீழே பண்ணியிருக்க நீட்டாக இருக்குது. சின்னதாக இருந்தாலுமே கீழே சைலன்சர் வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் க்ரோமில் கொடுத்துருக்கா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. அது போக இன்ஜினில் இருக்கிற அந்த ஏர் கூல்டு இது பார்த்தீங்கன்னா இது தனியாக காட்டியிருக்காங்க. ஒரு மாதிரி ஒயிட் கலர் இல்லை ஏதோ சம்திங் ஒரு கலரில் காட்டியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. இது நல்லா தூரத்தில் இருப்பாங்க, அது மட்டும் தனியாக தெரியுது. இப்போ ரியர் சைடு பொறுத்தளவு ஃப்ரெண்டு எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி லேடிஸ் கவர் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு லுக்கிங் சொன்னோன்னா அதே மாதிரி தான் ரியரும் பொறுத்தளவு ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டியாலாம் கிடையாது. ஒரு உமன்ஸு வீட்டில் உள்ள லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேமிலி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்றாப்புல லுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான டிசைன் தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போல்டாக கொண்டு வந்திருக்காங்க, போல்ட் அண்ட் ஷார்ப்பாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு ஹேலஜன் தான். பின்னாடி டெய்லாமும் ஹேலஜனு, இண்டிகேட்டர் ஹேலஜனு, நல்லா பார்த்தீங்கன்னா எல்இடியே கிடையாதுங்க, எல்லாமே ஹேலஜன் தான். ஏன்னா நம்மளுக்கு 75,000 என்னதான் ஃபஸ்ட்டு லுக்காக இருந்தாலுமே லுக்குக்கு ஓகே, பட்டு எல்லாமே கொடுக்க முடியாது. எல்இடிலாம் கொடுத்தாங்கன்னா அப்புறம் ப்ரைஸ் ஹை ஆயிரும். அதனால் நம்ம டாப் எண்டில் எல்இடிலாம் வரும், பட் ஒரு லோ எண்டில் ஓகேவா பேசிக் மாடல் நம்மளுக்கு எல்லாமே ஹேலஜனில் கொடுத்துருக்காங்க. பட் அங்கங்கே க்ரோம் ஃபினிஷிங் பண்ணி ஒரு சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டயர் ஹக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் ஹக்கருடைய குவாலிட்டி ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்க, இரும்பில்.
பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், ஓகேவா. ஃப்ரெண்டு மட்டும் நம்ம ஸ்டீல், ரியர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாஸ்டிக்ல வந்துடும். ஸோ இது தனியாக தெரியுது, ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொரசொரன்னு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது, கிரிப்பாக இருக்குது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் வந்துடுது. இந்த இடத்துல ஹீரோன்னு பேட்ச் பண்ணியிருக்காங்க, ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 3Dயில் கொடுத்துருக்கலாம், அதை தான் நான் சொன்னேன். அந்த ப்ளஸ் 3Dயில் கொடுத்துருக்காங்க, அதுவும் கொடுக்க மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஃப்ரண்டில் லோகோ 3Dயில் கொடுத்துருக்காங்க குரோமில். இது வந்து பூட் பேஸுக்கான இது கொடுத்துருக்காங்க. பூட்டுக்குள்ளே தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அண்டர் சீட் கெப்பாசிட்டி இருக்குது, அது போக ஃபியூல் இது அங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஓப்பன் பண்ணுறதுக்கான கீ ஸ்லாட்டிங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கீ ஸ்லாட்லேயே கொடுக்கல, தனியாக தான் கொடுத்துருக்காங்க. மேபி இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அது நம்ம வீடியோட சீட்டுக்கு வரப்போ பேசுவோம். இந்த சைடு இருந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ சைடு ஆங்கிளை பொறுத்தளவு நம்மளுக்கு ஒரு ஸ்டைலிஷாக தெரியும், பார்க்க நல்ல ஒரு லுக்காக இருக்குது. அந்த குரோம் ஃபினிஷிங் பண்ணியிருக்க சீட்டுகள் இருக்கிறது நல்லா இருக்குது, குட்டியாக இருந்தாலுமே. இந்த ப்ளஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்டிக்கர் போட்டுட்டு 3Dயில் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் அப்டேட்டில் அதுக்கு பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுட்ரஸ் கொடுத்துருக்காங்க ரியருக்குள்ள உங்களுக்கு. அது போய் இங்கே ஒரு ஃபுட்ரஸ் வந்து லப்பர் கோட்டிங் பண்ணியிருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு. ஸோ லப்பர் கொடுத்துருக்காங்க மேலே, நல்லா இருக்குது. அது போக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சைடு ஸ்டாண்ட் வந்துடுது, சென்டர் ஸ்டாண்ட் வந்துடுது. சைடு ஸ்டாண்டு கொடுத்தாங்க, சென்டர் ஸ்டாண்டு கொடுத்துட்டாங்க. அது போக கிக் ஷாட்டும் கொடுத்துட்டாங்க. அதோட இன்ஸ்மால் கன்சோல். ஸோ இதுதான் இந்த ஸ்கூட்டரோடைய கீ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டைலிஷான கீ இருக்குங்க. எக்ஸ்ட்ரீமுக்கு தான் சொதப்பிட்டாங்க, பட் பரவாயில்ல. ஸோ இந்த இருக்கு கீ ஸ்டார்ட் போகிறது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இக்னிஷன் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், அது சைட் ஸ்டாண்ட் இது பண்ணிட்டுருக்கலாம். பட் பூட் ஓப்பன் பண்ணுறது அண்ட் ஃபியூல் இது ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தனியாக தான் நம்ம கீ போட்டு ஓப்பன் பண்ண முடியும், அதையும் பார்த்துக்கிறேங்க. ஸோ கீ ஆன் பண்ணோம்னா இதுதான் அனலாக் வித் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அனலாக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீடு இது வந்துடுது, ஸோ நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, அது போல் ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துருக்காங்க, சைடு ஸ்டாண்ட் வார்னிங்கு, பெட்ரோல் இண்டிகேஷன் இது கொடுத்துருக்காங்க. I3S ஆன் ஆஃப் பண்ணிக்கிற அந்த இது I3S இது காட்டுது. அது இப்போ ஹெட்லாம்ப் இது கொடுத்துருக்காங்க, ஐபீம் லோ பீம் இது கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வார்னிங் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இருக்குது I3S ஆன் ஆஃப் பண்ணுற பட்டன் இந்த இருக்குது. ஸோ I3Sனால் நான் ஆல்ரெடி சொன்னதான் உங்களுக்கு நிறையா. நான் ஹீரோ ஸ்கூட்டர்ஸ் அண்ட் பைக் ரிவ்யூ பண்ணுறதுல நான் சொல்லுவேன். I3Sனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெட்டர் மைலேஜ் கொடுக்கும். நம்ம எதாவது டிராஃபிக் வண்டியை கொஞ்ச நேரம் ரன்னிங்கில் வரோம்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் கட் ஆஃப் ஆகி திருப்பி நம்ம 6 லிட்டர் கொடுத்தோடனே வண்டி திருப்பி அதுவாக ஸ்டார்ட் ஆகும். அதான் பார்த்தீங்கன்னா I3S. ஸ்கூட்டரை பொறுத்தவரை எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் இருக்கிறப்ப அதுவும் ஆஃப் ஆயிரும், ரன்னிங்கில் இருக்கிறப்ப நம்ம இந்த பிரேக்கை பிடிச்சி லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னா ஆன் ஆயிரும். பொறுத்தவரை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா I3S இது கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, அதாவது இன்ஜின் செல்ஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அதே லெஃப்ட் சைடு பொறுத்தளவு ஹை பீம் லோ பீம் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, ஹார்ன் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஹார்ன் சவுண்டு நான் கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது, நல்லா டீசென்ட் உள்ளதோட லவுடாகவே இருக்குது ஸ்கூட்டருக்கு ஏற்றாப்புல. இண்டிகேட்டர் பொறுத்தளவு நல்ல ஒரு ப்ரீமியமான இண்டிகேட்டர் ஸ்விட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லாயிருக்கு. நிறையா பிராண்டில் பெரிய பைக்கு தான் அப்படி ஸ்விட்சஸ் கொடுப்பாங்க. ஃபார் பஜாஜில் NS, அதுக்கப்புறம் அப்படி பெரிய பெரிய பைக்கில் தான் அப்படி இண்டிகேட்டர் ஸ்விட்ச் கொடுப்பாங்க. பட் ஹீரோ பொறுத்தளவு ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க எக்ஸ்ட்ரீம்லேருந்து எல்லாத்துக்கும் இதே மாதிரி இண்டிகேட்டர் ஸ்விட்ச் கொடுக்கனால இதுலேயும் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு ப்ரீமியமான இண்டிகேட்டர் ஸ்விட்ச்னு சொல்லி எனக்கு தண்ணி அவ்வளோ இறங்காதுங்க, பார்க்க நல்ல ப்ரீமியமாக இருக்கும். இப்படி ஆன் பண்ண இண்டிகேட்டரை அப்புறம் இது பட்டன் தொட்டோம்னா அப்படி ஆஃப் ஆயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டைலிஷான மிரர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காங்க. பட் வியூ சூப்பராக இருக்குது பின்னாடி இந்த ஓட்டுறப்ப பார்க்குறதுக்கு. பின்னாடி வர வைக்கலாம் நல்லா நீட்டாகவே கட்டுது மிரரை பொறுத்தளவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ன்னு பொறுத்தளவு உங்களுக்கு ஃப்ரண்டில் இருக்கிற 2 பாக்கெட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸே இருக்குது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டைப் ஏக்கான சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு டெப்த்தாக உள்ளே போகுது, ஓகேவா. 2 இது கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ரொம்ப ஒரு டெப்த்தாக உள்ளே போகுது. ஸோ அதனால் நம்ம உள்ள எல்லாமே வச்சுக்கலாம். ஆனால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்ணாடிலாம் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா, ரொம்ப டெப்த்து நல்லா உள்ளே போய் உட்காந்துக்கிறது எல்லாமே. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கோட இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ நல்ல ஒரு ஸ்பேஸ் ஃபுல்லே சொல்லுவேன். அப்படியே முன்னாடி வந்துட்டோம்னா அதான் அந்த குரோம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட்டு பிரேக் லிவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் இதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுலேயும் ஹீரோடைய பேட்ச் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டுன்னு பொறுத்தளவு ஒரு கம்ஃபர்டபுள் சீட்டு தான். ஒரு 2 பேருக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இது ஒரு சின்ன ஸ்கூட்டர் தான், ஓகேவா. என்ட்ரி லெவல் ஸ்கூட்டர். ரெண்டாவது இது சின்ன காம்பேக்டான ஸ்கூட்டர் தான். 3 பேர் போகலாம், பட் 3 பேர் அட்வைசபிள் கிடையாது. எல்லாமே 2 பைக்குனாலே 2 வீலர்ஸ்னாலே 2 பேர் தான்.
அட்வைஸபிள். அதனால் 2 பேர் மட்டுமே போங்க. என்னுடைய அட்வைஸ் பர்சனலாக என்ன சொல்கிறேன்னா, 2 வீலர்ஸை பொறுத்த 2 பேர் தான் போகணும். அதனால் 2 பேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது போக ஒரு குழந்தைக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதாவது சின்ன குழந்தை அப்பா அம்மா கரெக்டாக இருக்கும். ஸோ சீட்டோடைய கம்ஃபர்டபுள் பொறுத்தளவு ரைடருக்கும் பில்லியனுக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரைடருக்கு கொஞ்சம் நல்லாவே குஷனிங் ஆகுது. பில்லியனுக்கு லைட்டாக கொஞ்சம் கம்ஃபர்டபுள் கொஞ்சம் இதாக இருக்குது. பட் ரைடர் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரைடருக்கு பில்லியனுக்கு பிரிச்சே கட்டியிருக்காங்க. ரைடருக்கு ஒரு பேட்டர்ன் வந்துருக்குது. அதே பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக பண்ணியிருக்காங்க ஒரு க்ரிப்பை. ஏன்னா நம்ம சடனாக பிரேக் அடிக்கிறப்ப பில்லியன் வந்து ரைடரை எதுவும் பண்ணிடக்கூடாதுல, அதனால இவங்களுக்கு க்ரிப்பாக கொடுத்துருக்காங்க. அது இப்போ கிரேபியல் நல்ல ஒரு ஸ்டைலிஷான கிரேபியல் போகாமல் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி யூசேஜ் அண்டு கம்ப்யூட்டர் ஸ்கூட்டர் எப்படி கொடுப்பாங்களோ அதுக்கேற்றாப்புல நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு பெரிய கிரேபியல் தான் கொடுத்துருக்காங்க பிடிக்கிறதுக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பை இதெல்லாம் குழி போகிறதுக்கான ஹூக் இது கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா F5 இன்ஜின் வருது. ஸோ டயரும் பொறுத்தளவு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சியேட்டில் கொடுத்துருக்காங்க. சியேட்டில் பார்த்தீங்கன்னா 90/100 10/35G கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 90/100/10/35 கொடுத்துருக்காங்க. ஸோ அலாய் வீலோட டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இதோட டாப் எண்டில் இதுக்கப்புறம் இதில் இன்னொரு மாடல் ஸ்கூட்டர் இருக்குது ஓகேவா ஹீரோவில். அதில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் அலாய் வீல் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் கட் அலாய் வீல் நம்ம வந்து டாமினார் அப்புறம் பெரிய பெரிய பைக்கில் பார்ப்போம், ஸ்போர்ட்ஸ் பைக்லனா. பட் இவங்க வந்து ஸ்கூட்டர்லேயே கொடுத்துருப்பாங்க. இதோட டாப் எண்ட் வேரியன்ட். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு மாடல் இருக்குது. அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சேம் ரியர் பார்த்தோம்னா அதே சியேட்டில் சேம் டயர் சைஸ் தான் 90/100 10/35. சேம் இதே அந்த சியேட்டில் வர்றதான். அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா நார்மல் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அதே டாப் எண்ட் பண்ணிங்கன்னா டைமண்ட் கட் அலாய் வீல் வந்துடும். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டயர் ஹக்கர் இங்கேயோ டயர் ஹக்கர் வந்து சேரதுமே உள்ள அடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ சைலன்சருடைய பைப் அந்த வருது பாருங்கள் வெளியே. ஸோ சேர் எதுவும் உள்ள அடிக்காமல் இன்ஜினில் அடிக்காமல் இருக்கிறது நம்மளுக்கு இங்கேயோ டயர் ஹக்கர் கொடுத்துறாங்க. ஸோ ஹெட்ஜஸ்ட் நல்லா குட்டியாக இருக்குது. அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹீட் மேனேஜ் இது ஓகேவா. நான் ஹெட்ஜஸ்ட் நல்லா சூடாக இருக்குது எனக்கு தெரியுது. மேலே ஹீட் இதுக்கு கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே இருக்குது. ஹீட் ஆகாமல் தான் இருக்குது. இதான் இன்ஜின். இது இன்ஜின் கூட பார்த்துக்கிறோங்க. நல்லா முடிஞ்சாலும் நல்லா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னதான் என்ட்ரி லெவல் பட்ஜெட் ஸ்கூட்டராக இருந்தாலும் முடிஞ்சாலும் நல்லா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கூட்டரோடைய இன்ஜின் பொறுத்தவரை நம்மளுக்குன்னா 110cc கொடுத்தாங்க. 110.9cc ஏர் கூல்டு 4 ஸ்டோக்கு சிங்கிள் சிலிண்டர் ஓகசியில் வந்து மேக்ஸ் பவர் பொறுத்தளவு 8.50 PS at 7000 RPM. மேக்ஸ் டார்கன் பொறுத்தளவு 8.70 Nm at 5500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியில் கியர் பாக்ஸ் பொறுத்து CVT கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். ஸோ கொடுக்குற பேசிக்கு CVT கியர் பாக்ஸ் கொடுத்தது ஆட்டோமேட்டிக்கில் நல்ல. ஸோ ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்தவரை 4.8 liters கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டு கீழே தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் இது வருது. நான் சீட்டை திறக்கிறப்ப காட்டுறேன். மைலேஜ்னு பொறுத்தவரை 50 km எல்லாரும் கிளைம் பண்ணுறாங்க கமெண்ட் சைடு இருந்து. பட் ரியல் டைமாக நம்மளுக்கு ஒரு 40 கிட்டலாம் கிளைம் பண்ணலாம். இந்த ஸ்கூட்டர் யார் பர்சனலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைம் மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிரேக்கோடைய சைஸ்ன்னு பொறுத்தளவு 130 mm தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டுக்கும் ரியருக்கும் நல்ல ஒரு ஸ்டாப்பிங் பவர் இருக்குது. அது வண்டி பண்ண 0 to 60 வரை நல்ல ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது. அதுமாதிரி குயிக்காக எடுத்துருது. பட் 0 to 60க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது 70க்கு மேலே கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். அதே மாதிரி பிரேக்கிங் ரெஸ்பான்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 0 to 60 பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட்டாக எடுத்துரும். அதே மாதிரி பிரேக்கிங் நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் ஆல்ரெடி தெரியும். நம்ம தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிரேக் பிடிச்சாலுமே ரெண்டும் சென்ஸ் பண்ணி ஈக்குவலாக நிற்கிறது தான் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ வண்டியோட லென்த்துன்னு பொறுத்தளவு 1769 mm, ஹைட்டுன்னு பொறுத்தளவு 1161 mm, வித்துன்னு பொறுத்தளவு 704 mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தளவு 155 mm. அதான் சொன்னால் ஒரு ஃபேமிலிக்கு நல்லாயிருக்கும். 2 பேர் ஒரு குழந்தைனா கரெக்டாக இருக்கும். பட் 3 அடல்ட்ஸ்னால் உங்களுக்கு செட் ஆகாது. அதையும் பார்த்துக்கிறங்க. ஷெடியூல் ஹைட்டுன்னு பொறுத்தளவு 765 mm, ட்ரிப் ஹைட்னு பொறுத்தளவு 104 mm தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா லேடிஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு வெயிட்லெஸ்ஸான ஸ்கூட்டர்னு சொல்லுவேன். ரெண்டாவது காம்பேக்டான குட்டி ஸ்கூட்டர் வேறு, அதனால் இது அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். வண்டி எவ்வளோ கேஜி வரை வெயிட் தாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு 130 kg வரை இந்த வண்டி லோடு ஏற்றிக்கிறோம். வீல் பேஸ்ன்னு பொறுத்தளவு 1238 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயர் கிடப்பட்ட கேப் தான் வீல் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பொறுத்தவரை 14 to 17 liters தான். அதுதான் சொன்னேன். இது ஒரு என்ட்ரி லெவல் ஸ்கூட்டர். ரெண்டாவது காம்பேக்டான ஸ்கூட்டர்னால அண்டர் சீட் ஸ்டோரேஜ் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் குட்டியாக இருக்கும் மற்ற செக்மெண்ட்டில் இருக்க மற்ற ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியன்ட்ல வந்து ப்ளஸர் ப்ளஸ் LX, ப்ளஸர் ப்ளஸ் VX, ப்ளஸர் ப்ளஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வச்ச ஒரு மாடல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ளஸர் ப்ளஸ் LX நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜிங் போட்டு வந்துடுது. ஸோ அதுவே நம்மளுக்கு போதுமானதான் சொல்லுவேன். இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா 5 years வாரண்டி வந்துடும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 50,000 kilometer நம்ம ஓட்டிக்கிறலாம். அதை நான் வாரண்டி பீரியட் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ சீட்டு இது ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீ ஸ்லாட்லேருந்து எடுத்து இதில் தான் நம்ம போடணும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் 2026. ஏன்னா இப்போ எல்லாருமே ஈஸியாக இது பண்ணுறது தான் பார்ப்பாங்க. மற்ற ஸ்கூட்டரில் இதிலே கொடுத்துருப்பாங்க ரூட்டுக்கும் ஃபியூல் இது ஓப்பன் பண்ணுறது. இல்லை அப்படி கிடையாது. ஸோ சீட்டை திறந்தோம் இதை நான் சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா
அண்டர் சீட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஒரு 14லேருந்து 18 லிட்டர்ஸ் தான். ஒரு ஆஃப் சைஸ் ஹெல்மெட் மட்டும் தான் நம்ம வைக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா துண்டு, மெடிக்கிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் இது, அப்புறம் வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் அவ்வளோதான் வச்சுருக்காங்க. இல்லை ஒரு ஆஃப் சைஸ் ஹெல்மெட் வச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ அது போக இங்கே கொஞ்சம் ஆமாம், இது பார்த்தீங்கன்னா ஃபியூல் இது. ஸோ ஃபியூல் கேப் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சீட்டுக்குள்ளே, நான் சொன்னேன். ஸோ க்ளோஸ் பண்ணிடுவோம். இவ்வளோதான் எனக்கு இந்த ஸ்கூட்டர் பற்றி தெரிஞ்ச எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ்ன்னு பொறுத்தளவு 1 லேக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ்ன்னு பொறுத்தளவு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 76,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 87,000 88,000த்துக்குள்ளே முடிஞ்சிடும். அதாவது வேரியண்ட்டுக்கு ஏற்றப்பல மாறும். நியர்பை ஷோரூமில் கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்க. எனக்கு இந்த குரோம் ஃபினிஷிங் பண்ணிக்க சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளே எவ்வளோ நீட்டாக எடுத்துகிட்டு பாருங்கள். ஓகே சார், இப்போ இந்த வண்டியோடைய பாசிட்டிவ் நான் சொல்லிடுறேன் வீடியோட முடிக்கிறப்ப. இந்த வண்டி கொடுக்குற ப்ரைஸுக்கூட அதிகமாக லுக்காகவும் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே குரோம் ஃபினிஷ் பண்ணிக்க பார்க்க ஒரு ப்ரீமியம் ஸ்டைல் போயிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் ஃபயர் அண்ட் என்ட்ரி லெவல் ஸ்கூட்டர் ஓட்ட போகிறாங்க, ஃபஸ்ட் டைம் தான் வீட்டில் லேடிஸ் ஸ்கூட்டர் ஓட்ட போகிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 104 kg. வண்டி பார்க்க ரொம்ப ஒரு காம்பேக்டாக குட்டியாக இருக்கும். ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு நல்லாயிருக்கும். பட் 3 அடல்ட்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. 2 அடல்ட்ஸ் ஒரு கிட்ஸ்னால் சூப்பராக செட் ஆயிரும். ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்கூட்டர் சொல்ல. மைலேஜ்னு பொறுத்தளவு அவங்க தரப்புலேருந்து 50 km சொல்கிறாங்க. ரியல் டைமாக நமக்கு ஒரு 40 கிட்டே கிளைம் ஆகும். ஸோ அதையும் பார்த்துக்கிறோங்க. ரெண்டாவது, வண்டியோட பில்ட் குவாலிட்டி நல்லாவே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. பார்க்க நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அங்கே குரோம் ஃபினிஷிங் பண்ணிக்க ஒரு ப்ரீமியம் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருக்காங்க. சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ண போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஹைவே யூஸ் பண்ண போகிறவங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் செட் ஆகாது. அவங்களுக்கு வந்து வேறு 125cc நிறைய ஸ்கூட்டர் இருக்குது ஹீரோ சைட்லேயே. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது யாருக்கு செட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ட்ரி லெவல் ஸ்கூட்டர் வாங்க போகிறாங்க, பட்ஜெட்டில் ஸ்கூட்டர் பார்க்குறாங்க, ஃபேமிலி யூசேஜ், அப்பப்போ தான் ஹைவே போவேன், முக்கால்வாசி நேரம் சிட்டியில் ஓட்டுவேன், அவங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஃபுல் டைமாக ஹைவேக்கு தான் பார்க்குறேன், ஒரு பெட்டர் பவர் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் செட் ஆகாது. இது 0 to 60 உங்களுக்கு குயிக்காக இருக்கும், பிரேக்கிங் நல்லாயிருக்கும். 0 to 60க்கு அப்புறம் 70-80லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ஏறும், பிரேக்கிங் அதுக்கு ஏற்றாப்புல மாறும். அதையும் பார்த்துக்கிறேங்க. ஓகே விஷயம், எனக்கு தெரிஞ்ச எல்லாமே இந்த ஸ்கூட்டர் பற்றி சொல்லிட்டேன். ஒரு என்ட்ரி லெவல் அந்த பட்ஜெட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் வாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக செட் ஆகும். அதிகமாக சிட்டிக்குள்ள ஓட்ட போகிறீங்கன்னா பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஹைவே பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. அதையும் பார்த்துக்கிறீங்க. லவ் யூ சார். இந்த ஸ்கூட்டர் பற்றி தெரிஞ்ச எல்லாமே சொல்லிட்டு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் சொல்லுங்கள், இந்த ஸ்கூட்டர் ரியல் டைமாக மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் சொல்லுங்கள். நான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மைலேஜ் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் மைலேஜை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால் மைலேஜ் மட்டும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் நான் விசாரிச்சார பார்த்தீங்கன்னா ரியல் டைமாக ஒரு 40 கிட்டேலாம் கொடுத்துருது. பட் நிறைய பேர் கம்மியாக கொடுக்குன்னு வேறு சொல்கிறாங்க. அது எதனாலும் தெரில. அதனால தான் இந்த ஸ்கூட்டர் யாராச்சும் பர்சனலாக யூஸ் பண்ணலாம், அவங்க மைலேஜ் மட்டும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லவ் யூ சார். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பை பை. நெக்ஸ்ட் என்ன பைக் ரிவ்யூ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அதை ரிவ்யூ பண்ணிடுவோம். இதோட ஆல்ரெடி இதோட ரைட் ரிவ்யூ போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாட்டா பை பை. எல்லாரும் 2 ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. லாங்கில் போகிற மாதிரி ரைடிங் கேஸ் ஜாக்கெட்லாம் போட்டு பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.